இந்த வீடியோ உங்க கண்கள்ல பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பெருமாளின் நினைவு உங்கள் மேல் இருக்கு என்பதற்கான ஒரு சின்ன அறிகுறி. முருகனுக்கு சஷ்டி திதி கிருத்திகை எவ்வளவு முக்கியமோ அதேபோல பெருமாளுக்கு ஏகாதசி திதி மிக சிறப்பு வாய்ந்த நாள். பெருமாளை மனதார விரும்புறீங்கன்னா கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணாய நமக சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி நாளில் பெருமாளுக்காக செய்யப்படும் இந்த எளிய வழிபாடு வாழ்க்கையில் செல்வ வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று நம்பப்படுகிறது. அது என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. தை மாதத்தில் வரும் சர்வ ஏகாதசி நாளில் செய்ய வேண்டியது: காலை மற்றும் மாலை நேரங்களில் சுபஹோரையான புதன் சுக்கிரஹோரையில் பெருமாளுக்கு விளக்கு ஏற்றி வையுங்கள். புதன் கிரகத்தின் அதிபதி தெய்வம் பெருமாளே. அதனால் இந்த ஹோரையில் பெருமாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. முடிந்தவரை பெருமாள் கோவிலுக்குச் சென்று சிகப்பு நிற மலர் கொண்டு போங்கள். அந்த மலரால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது மாலையாக சாற்றி வழிபடலாம். அத்துடன் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இது ஆலயத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு. வீட்டில் பெருமாள் மகாலட்சுமி படங்கள் சிலை அல்லது சங்கு கோமதி சக்கரம் போன்ற தெய்வ அம்சம் பொருந்திய பொருட்கள் இருந்தால் இந்த நேரங்களில் துளசி தீர்த்தத்தால் அர்ச்சனை செய்த நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த ஒரு நாள் இந்த ஒரு எளிய வழிபாடு பெருமாளின் பரிபூரண அருளை பெற உதவும்.